சுத்தியல் இருக்குல்ல, சுத்தியல் போய் சாவி கிட்ட கேட்டுச்சான். சுத்தியல் போய் சாவி கிட்ட கேக்குது, நான் உன்னை விட பலசாலி தானே? ஆமா. நான் உன்னை விட ஸ்ட்ரென்த் ஆனவன் தானே? ஆமா. உன்னை விட பெரியவன் தானே? ஆமா. ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு நான் சாக வேண்டியதா இருக்கு, அடி அடின்னு பூட்டை திறக்கிறதுக்கு அவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. ஆனா நீ அப்படி போய் அப்படி பூட்டை திறந்துடுறிய, எப்படி? உன்னை விட நான் தானே பலசாலி, நான் தானே பூட்டை ஈஸியா திறக்கணும், ஆனா நீ தானே ஈஸியா திறக்கிறேன். சாவியினுடைய பதில் சொன்னதான் சாவி, நீ பூட்டை திறக்க பூட்டோட தலையில அடிக்கிற, உன்னுடைய வலிமையை காட்டுற, ஆனால் நான் பூட்டை திறப்பதற்கு அதன் இதயத்தை தொடுகிறேன். இதயத்தை தொல்வதால் பூட்டு அதுவாக திறந்து கொள்கிறது. யார் ஒருவன் இப்படியான மனிதர்களினுடைய இதயத்தை தொடுகிறாரோ அவரால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை திறக்க முடியும் என்று சாவி கத்துக் கொடுத்து போச்சுன்னாங்க. இதயம் என்பது சதைதான், கையாதான் எழுதியிருப்பார், கவிஞரை எழுதியிருப்பார். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் பாதை இதயம் என்றால் சாவை வென்றுவிடும்.